ஹாய், இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் மேக்கர்னு ஒரு ஆப்பை பற்றி நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். ஸோ அந்த ஸ்டார் மேக்கர் ஆப்பை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஸ்டார் மேக்கர் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி ரூம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன பண்ணலாம், அதில் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸோ இதை பற்றி வந்து டீட்டெயிலாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரிக்கே நம்ம சேனல் வந்து இன்னொரு சேனல் இருக்குது, எலக்ட்ரிக்கல் சேனல் வந்து ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கோம். ஸோ அந்த சேனலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலக்ட்ரிக்கல் லெக்சர். ஓகேவா? ஸோ அந்த சேனலோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸ்டார் மேக்கர் ஆப் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே மை ரூம் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் அதர் மெம்பர்ஸ் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து கோஓனர் அட்மின்ஸ் இந்த மாதிரிக்கு ஏதாவது போஸ்டிங் கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து இங்கே ஷோ ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோஓனராக இருக்கேன். ஸோ அதனால் கோஓனர் லிஸ்ட்டில் வந்து ஒரு ரூம் காட்டுது. இது வந்து பார்த்திங்கன்னா 7th லெவல் ரூம்பு. அதே மாதிரி அட்மின்ஸ்குள்ளே போகிறப்ப அது ஒரு 4 ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அட்மின்ஸாக இருக்கேன் நான். அதுக்கப்புறம் லீட் சிங்கருக்குள்ளே போனால் எனக்கு யாரும் இல்லை, ஹோஸ்ட்லேயும் இல்லை. ஸோ அட்மின்ஸு கோஓனரில் மட்டும்தான் நான் ரூம்ஸில் இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதர்ஸ் மெம்பர்ஸோட ரூம்ஸ். ஓகேவா? இப்போ என்டர் மை ரூமுன்னு இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்ப என்னோட ரூம்குள்ளே நான் போயிடுவேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரூம்பு வந்து பார்த்திங்கன்னா 3rd லெவல் ரூம்பு. ஓகேவா? ஸோ 3rd லெவல் தான் ரூம்பு. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வந்து டெய்லியுமே வந்து டாஸ்க் பண்ணணும். டாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமில் வந்து ஸ்டே பண்ணணும், பாட்டு பாடணும். அந்த மாதிரி ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணுறப்ப இங்கே மேலே 5000 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு 5000 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அப்போது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே ஸ்டே பண்ணணும். அந்தளவுக்கு நம்ம ஸ்டே பண்ண வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5000 பாயிண்ட்ஸு கிட்ட நீங்கள் கொண்டு வரீங்க, இல்லை ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கொண்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 1000 நீங்கள் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் இந்த லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 5000ன்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறப்ப பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூம் லெவல்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுறப்ப பாருங்கள், இப்போ வந்து நம்ம 3rd லெவலில் இருக்கோம். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு இது வரைக்கும் அப்படின்னா 52,150 கிடச்சிருக்கு. அதே இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4th லெவலுக்கு போகணும் அப்படின்னா 90,000 பாயிண்ட்ஸ் வந்து வேணும். அவ்வளோ இருந்தால் தான் நம்ம வந்து உள்ளே போகும், அடுத்த லெவல் வந்து 4th லெவலுக்கு போக முடியும். ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா 5th லெவலு, 6th லெவலு, 7th லெவலுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து டாஸ்க் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் தான் உங்கள் ரூம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். இல்லை எனக்கு வந்து இதே போதும், எனக்கு வந்து சிங்கிள் லெவலாக இருந்தாலும் ஓகே, 3rd லெவலாக இருந்தாலும் ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பாடம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் டாஸ்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் லெவல் இன்க்ரீஸ் பண்ண சில ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் ஐடிக்கு ஆட் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரிக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி தாங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரூம் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மைக் பட்டன் இருக்குல்ல, இந்த மைக்கை கிளிக் பண்ணுறப்ப எல்லா மோட்ஸும் காட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மோட்ஸ் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிங் டுகெதரில் இருக்குது. சிங் டுகெதர்னால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாட்டு பாடுற ரூம். ஓகேவா? ஸோ கோரஸ் ரூம்புன்னு ஒன்று இருக்குது, கிராப் மைக்குன்னு இருக்குது. கிராப் மைக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள். கிராப் மைக்குன்னு இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து பாட்டு பாடி நம்ம விளையாடுவோம்ல. இப்போ நம்ம ஒரு பாட்டு வந்து டக்குன்னு ஒரு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா லிரிக்ஸ் பாட்டு வந்துடும். ஸோ அந்த பாட்டு டக்குன்னு வரதை நீங்கள் பாடணும். அப்போ நீங்கள் பாடலாட்டி வந்து நீங்கள் அவுட்டுன்ற மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா சாங்கை வச்சு நம்ம விளையாடுற மாதிரிக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு பாட்டு வருது அப்படின்னா அவங்க டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து பாடணும். அந்த மாதிரிக்கே பாடுறப்ப அந்த மாதிரி பாடி விளையாடுறதுக்கான ஒரு ரூம்பு தான் இது. ஓகேவா? இதை நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. சேட் ரூம்புன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் லூடோ இருக்குது. லூடோனா கேம் விளையாடுற ரூம்பு. லூடோ கேம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து விளையாடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நம்ம லூடோ விளையாடலாம். அதே மாதிரிக்கு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கேம் தான். இது உங்களுக்கு தெரிஞ்சால் விளையாடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேட் ரூம்புன்னு ஒன்று இருக்குது.
இந்த சேட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறதுக்கான ரூம்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஓனர்ன்றனால நான் இந்த ஹோஸ்ட் இதில் வந்து நம்ம ஐடி வந்து இப்படி போடுறப்ப ஜஸ்ட் அந்த ஹோஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறப்ப நம்ம ஐடி வந்து இங்கே ஆட் ஆகிரும். ஓகேவா. இதில் வந்து மைக் வந்து ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோஸ்ட்டில் நம்ம ஐடியை போட்டுட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா இங்கே உட்கார வச்சு பேசிக்கலாம். ஓகேவா. நார்மலாக ஃபோன் பேசுகிற மாதிரி தான் இருக்கும் இந்த ரூம்பு. ஸோ உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா இதே பட்டனை கிளிக் பண்ணுறப்ப லெட்ஸ் வாட்ச்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து யூடியூப் சாங்ஸ் வந்து நாம் பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு யூடியூப் வீடியோ வந்து நம்ம சேர்ச் பண்ணலாம் ஏதாவது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிவிகேன்னு கூட போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது வந்து டிவிகேன்றது எடுத்து வர மாட்டேது. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு யூடியூப்புக்கு போகணும். யூடியூப்புக்கு வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு சாங்கோட லிங்க்கு கொண்டு வரணும். டிவிகேன்னு நான் ஜஸ்ட்டு போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த சாங்கு கூட எடுத்துக்கலாம். டிவிகே எலெக்ஷன் சாங் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து ஷேர் பண்ணிவிட்டு காப்பி லிங்க் எடுத்துக்கிறேன். லிங்க் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட்டுன்னு கொடுத்து நம்ம சேர்ச் பண்ணுறேன். அக்செப்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ளே பண்ணுறப்ப வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கோ வீடியோவோ இல்லை நீங்கள் ஒரு மூவியை கூட ப்ளே பண்ணிவிட்டு கீழே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஐடியில் வந்து அவங்க உட்காந்து பார்க்குற மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மோடு இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எத்தனை பேர் வேணாலும் வரலாம். ஆனால் உட்கார்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பேர் தான் வந்து உட்கார முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா உட்கார முடியும். மற்ற பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஐடி உள்ள ரூம்குள்ளே மட்டும் ஐடிக்குள்ளே வந்துட்டு பார்க்க மட்டும்தான் முடியும், பேச முடியாது. இங்கே கீழே இருக்கிற இந்த 8 பேர்த்துனால மட்டும்தான் பேச முடியும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோடெலாம் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. நான் சிங் டுகெதரே போட்டுக்கிறேன். இப்போ சிங் டுகெதர் போட்டாச்சு. இதில் வந்து சிங்குன்னு கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சாங் எல்லாமே காட்டும். இதில் ஏதாவது சாங் வேணும்னா நீங்கள் கியூன்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா கியூன்னு கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சோலோவாக பாடுறீங்களா இல்லை டுயட்டாக பாடுறீங்களான்னு கேட்கும். நான் வந்து டுயட் சாங்குன்னு கொடுக்குறப்ப நீங்கள் பிங்க் பாடுறீங்களா ப்ளூ பாடுறீங்களான்னு கேட்கும். நான் வந்து பிங்க்குன்னு கொடுத்துட்டு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருமே இல்லாதனால நான் வந்து சோலோவாக தான் பாடி ஆகணும். ஸோ அதனால் சோலோனே கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறப்ப இந்த மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா சாங் வந்து கியூ பண்ணி பாடிக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள வந்து கோவனர் அட்மின்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நான் ஆல்ரெடி போட்டிருக்கதை காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூம் இன்ஃபோன்னு இருக்கும். எடிட் த ரூம்னு போட்டுட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோவனர் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அட்மின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர்த்த போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து அட்மின் கோவனர்னு போட்டுக்கலாம். இப்போ அட்மின்ஸு அப்படின்னா அவங்க வந்து கியூ பண்ணுறவங்கள வந்து ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரிக்கு இருக்கும். கோவனர்னால் நம்மளோட ரூம்பவே வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரிக்கு இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. அட்மின்ஸுன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா கியூ அப் பண்ணுறது கீழே இறக்குறது இந்த மாதிரிக்கே ஒர்க்கு பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கோவனர்ன்றது நம்மளோட ரூம்பவே வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரிக்கு இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி லீட் சிங்கர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க லீட் சிங்கர் கொடுக்குறப்ப அவங்க கியூ பண்ணால் ஃபஸ்ட்டு கியூவுக்கு போயிடும். ஓகேவா. ஸோ எவ்வளோ பெரிய கியூ இருந்தாலும் கியூவுக்கு போயிடும் லீட் சிங்கர்ன்றது. ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா. ஸோ ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு இது மாதிரிக்கு ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள வந்து பார்த்திங்கன்னா நான் ரூமுக்கு வர சொல்லியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து கோவனர் அட்மின்ஸ் இதெல்லாம் எப்படி கொடுக்குறது அப்படின்றதுக்காக தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரூமில் எத்தனை பேர் இருக்காங்கன்ற மாதிரி இங்கே காட்டுதில்ல. இதை கிளிக் பண்ணுறப்ப ரூமில் இருக்க எல்லா ஐடியுமே இங்கே காட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செட் அஸ் அட்மின், செட் அஸ் லீட் சிங்கர், செட் அஸ் ஹோஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கெலாம் சம்திங்லாம் காட்டும். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களை வந்து கோவனர் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் கோவனர்ன்ற மாதிரி இருக்குது.
அப்படி நான் கோஓனர் யாருக்கும் நான் கொடுக்கல அப்படின்னா இங்கனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா செட்டஸ் கோஓனர்ன்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரிக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர்சனுக்கு லீட்ஸுங்கிறோ அட்மின்ஸோ நம்ம கொடுக்க முடியும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி ரூமில் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது கிஃப்ட் ஆப்ஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு கிஃப்ட் போட்டிருக்காங்கல்ல, ஸோ இந்த மாதிரிக்கு வந்து கிஃப்ட் போட முடியும். இப்போ ஒருத்தவங்க வந்து மேலே பாடிக்கிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிஃப்ட் சென்ட் பண்ண முடியும். அது எப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது பாருங்களேன். இதை கிளிக் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா கிஃப்ட்ஸ் இருக்கும். ஆனால் அதை நம்ம சென்ட் பண்ணணும்னா அதுக்கான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின்ஸ் 3, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கோல்டு காயின்ஸ் வேணும். இந்த ரோஸ்க்கு வந்து 3 கோல்டு காயின்ஸ் வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு முத்துன்ற இந்த கேண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 சில்வர் காயின் வேணும். இந்த மாதிரிக்கு வேணும். இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்ட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் 300 காயின்ஸ் என்கிட்ட சில்வர் காயின்ஸ் இருக்குது, அதனால் வந்து இதுக்கு நான் சென்ட் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிக் பண்ணிவிட்டு சென்டுன்னு கொடுக்குறப்ப வந்து பாருங்கள் நான் சென்ட் பண்ணுறப்ப இது வந்து யாருமே இங்கே பாடாதனால எனக்கே தான் அந்த கேண்டி வந்து வரும். ஓகேவா, ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ ரோஸ் இருக்குது, இந்த ரோஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இப்போது வந்து ரோஸ் வந்து சென்ட் பண்ணுறப்ப அது வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஆகிடும். இப்போ யாராவது பாடிக்கிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரோஸ் போகும். பட் இப்போ இங்கே யாரும் பாடாதனால அந்த ரோஸ் காயின் வந்து எனக்கே வந்து ஆட் ஆகிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 3 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடச்சிருக்குன்ற மாதிரிக்கு வந்து காட்டுது. ஓகேவா, இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆளுக்கு வந்து கேண்டி வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ ஓகேவா, இதுதான் வந்து கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பிகேன்னு ஒன்று இருக்கும். நம்மளும் இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 ரூம்காரவங்க சேர்ந்து வந்து நம்ம இந்த காம்படிஷன் மாதிரிக்கு நடத்துகிறது. ஸோ இதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் வேணால் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இன்வைட் பிகேன்னு கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் கொடுக்குறப்ப அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம்பும் அவங்களோட ரூம்பும் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்க மெம்பர்ஸும் நம்ம மெம்பர்ஸும் சேர்ந்து நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் அந்த மாதிரிக்கு சாங் பாடுறது இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்டு இதில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த 3 பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது இருக்குது. இதெல்லாம் வந்து ஈவெண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவெண்ட்ஸ் தெரியும்ல உங்களுக்கு, அது மாதிரி வந்து ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேண்டீஸ் கிடைக்கும். கேண்டி மீன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கேண்டினா ஒன்றும் இல்லை, நான் சொல்ல இல்லை கிஃப்ட்ஸு, அதை தான் வந்து கேண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறையா செட்டிங்ஸ் இருக்கும். இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வேர்டு வந்து நம்ம பிளாக் பண்ணி வைக்கணும்னா அது இருக்குது. கண்ட்ரோல் சென்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூம் இன்கம்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணால் ரூம்லேருந்து எவ்வளோ நம்ம இங்கே இன்கம் கிடச்சிருக்குன்ற மாதிரிக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் பண்ணி வைக்கணும்னா இருக்குது, ரிப்போர்ட் பண்ணுறதுனா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைடு ஃப்ளோட்டிங் கமாண்ட்ஸ்னு இருக்கும். இது நம்ம பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் எந்த கமாண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரிக்கே இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரிக்கு இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒருத்தவங்க பாடியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணணுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாய் அப்படின்னு கிளிக் பண்ணுறப்ப இங்கேக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் ஆட் ஆகும். ஸோ இப்போ ஒருத்தவங்க பாடுறாங்கன்னா ஏதாவது நம்ம அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரிக்கு வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சாங்குன்ற மாதிரி கூட நம்ம அவங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இதை பார்ப்பாங்க, பாடுறவங்களுக்கு இது ஷோ ஆகும். ஸோ அவங்க அதை பார்த்து மோட்டிவேட் ஆகிக்கிடுவாங்க. ஓகேவா, இது மாதிரி தான் கான்செப்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தவங்க நம்ம ரூமில் இருக்காங்கன்னா அவங்கள டேக் பண்ணி எப்படி பேசுகிறது அப்படின்னா, இப்போது இவங்க என் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா இவங்களை வந்து ராங் ப்ரெஸ் பண்ணுறேன் அந்த ஐடியை. இப்போ அந்த ஐடியை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரிக்கு வந்துடும், அவங்க ஐடி இங்கே வந்துடும். இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாய்னு கொடுக்கலாம். ஹாய்னு கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இது போயிடும். ஸோ அவங்க இதை பார்த்தாங்கன்னா ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டி ரூமில் வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஹாய்னு அனுப்பியிருக்கோம், அவங்க இன்னும் பார்க்கல, மேபி பார்த்தாங்கன்னா அவங்க திரும்ப வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சாங்கன்னா ஹாய்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து ஆள் இல்லை, அவங்க வந்து ஐடி போட்டுட்டு வேறு வெளியில் இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம சும்மா தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாய்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரூமில் இருக்க ஒருத்தவங்கள வந்து பர்சனாக வந்து நம்ம டேக் பண்ணி பேசுகிறது. இப்போ
இப்போ நார்மலாக நம்ம ஹாய்ன்னு சொன்னோம்னா அது எல்லாத்துக்குமே போகும். பட் இந்த மாதிரிக்கு ஒரு ஐடியை வந்து டேக் பண்ணி நம்ம பேசுகிறப்ப அது அவங்களுக்கு மட்டும் போகும். ஓகேவா? ஸோ ஸ்டார் மேக்கப் பார்ட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம ஜஸ்ட் வந்து சூப்பர் சாங்குன்னு சும்மா நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திரும்ப இவங்களை வந்து டேக் பண்ணி பேசிக்கலாம். ஸோ சும்மான்ற மாதிரிக்கே நம்ம டேக் பண்ணி நம்ம அவங்களுக்கு சொல்கிறப்ப அவங்களுக்கு வந்து இந்த கமெண்ட்ஸு போயிடும். பட் இந்த மாதிரிக்கு மெசேஜ் பண்ணுறப்ப இங்கே ரூமில் இருக்க எல்லாருனாலும் இந்த கமெண்ட்ஸை பார்க்க முடியும். அது ஒன்று இருக்குது. இது வந்து ப்ரைவேசியாலாம் இருக்காது. நம்ம இங்கே என்ன டைப் பண்ணாலும், என்ன அவங்கள டேக் பண்ணி நம்ம என்ன பேசினாலும் அது வந்து ரூமில் இருக்க எல்லா மெம்பர்ஸுக்கும் தெரியும். ஸோ ஓகேவா? ஸோ இதையும் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரிக்கே வந்து அன்வான்டாக எதுவும் வந்து நீங்கள் ரூமில் எதுவும் பேசாதீங்க. அப்படி அன்வான்டாக பேசுனீங்கன்னா அவங்க வந்து உங்களை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ரூம்லேருந்து பிளாக் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ளேயே நீங்கள் போக முடியாது. சில பிளாக்கும் பண்ணலாம். அப்போ இல்லாட்டி வந்து ரூம்லேருந்து வெளிலவும் உங்களை வந்து உங்கள் ஐடியை வந்து எடுத்து போடலாம். அந்த மாதிரிக்கு ஆப்ஷனும் ரூம் ஓனர்ஸுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாது 18+ பேசுகிறது இந்த மாதிரிக்கு எதுவும் வந்து ரூமில் பேசாதீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. உங்களுக்கு பார்ட்டி ரூமை பற்றி தெளிவான ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா வீடியோ பார்த்துருப்பீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட மாடர்ன் டெக் ட்விட்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.